வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது சிவகாமியின் சபதம் பகுதி 2, அத்தியாயம் 15 தொடர்ச்சி. ஒரு கணம் கருணை ததும்பிய கண்கள் சற்று கீழ் நோக்கி பார்க்கின்றன. கரங்கள் பாலகன் மார்க்கண்டனுக்கு அபயம் அளிக்கின்றன. மறுகணத்தில் கண்கள் எதிர்ப்புறம் நோக்குகின்றன. யமனை கோபத்துடனே பார்க்கும் கண்களில் அக்னி ஜுவாலை தழல் விடுகிறது. புருவங்களுக்கு மத்தியிலே நெற்றிக்கண் இதோ திறந்துவிடப் போகிறது என்று நினைக்கும்படியாக ஒரு துடுதுடுப்பு காணப்படுகிறது. கோர பயங்கர உருவம் கொண்ட யமதர்மனிடம் இப்போது சிறிது பணிவை காண்கிறோம். என் பேரில் ஏன் கோபம்? என்னுடைய கடமையைத்தானே செய்கிறேன் என்று சொல்லும் தோற்றம். கோபம் கொண்ட சம்ஹார ருத்ரமூர்த்தி மீண்டும் சபையோருக்கு தரிசனம் தருகிறார். ஒரு காலை தூக்கி ஓங்கி உதைக்கிறார். தடார் என்ற சத்தத்துடன் யமன் உதைப்பட்டு கீழே விழுகிறான். மீண்டும் பாலன் மார்க்கண்டனின் பால்வடியும் முகம். ஆஹா, அந்த முகத்தில் இப்போது பயமில்லை, பீதி இல்லை, பக்தி பரவசமும் நன்றியும் ததும்புகின்றன. அபிநயம் ஆரம்பித்தவுடனேயே சபையோர் தங்களுடைய பழைய விரச உணர்ச்சியை மறந்துவிட்டார்கள். பாட்டு யார் பாடியது, எந்த சந்தர்ப்பத்தில் பாடியது என்பதெல்லாம் அவர்களுக்கு அடியோடு மறந்து போய்விட்டது. வெளியுலகத்தை மறந்து தங்களையும் அடியோடு மறந்துவிட்டார்கள். பாடல் முழுவதும் முடிந்து பூலோகத்திற்கு வந்தவுடனே, எப்படி என்று மகேந்திர பல்லவர் புலிகேசியை கேட்டார். நாகநந்தி எழுதியது உண்மைதான் என்று வாதாபி மன்னர் சொல்லிவிட்டு மகேந்திர பல்லவரை உற்று நோக்கினார். மகேந்திரரின் முகத்தில் எவ்வித மாறுதலும் காணப்படவில்லை. நாகநந்தி யார் என்று சாவதானமாக மகேந்திரர் கேட்டார். நீங்கள் நாகநந்தி பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா? தென்னாடெங்கும் பல நாள் யாத்திரை செய்த புத்த பிக்ஷு. பிக்ஷு என்ன எழுதியிருந்தார் தங்களுக்கு? அவருடைய யாத்திரை விவரங்களை எனக்கு அவ்வப்போது தெரிவிக்கும்படி கேட்டிருந்தேன். அந்தபடியே எழுதி கொண்டு வந்தார். ஆயனரை போன்ற மகா சிற்பியும் சிவகாமியை போன்ற நடன கலாராணியும் இந்த பரதகண்டத்தில் வேறு எங்குமே இல்லை என்று ஒரு தடவை எழுதியிருந்தார். நாகநந்தி பிக்ஷு நல்ல ரசிகர் போலிருக்கிறது. அவர் இப்போது எங்கேயோ? அதுதான் தெரியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தேன். மகேந்திரர் மௌனமாயிருந்தார். நாட்டில் இருந்த புத்த பிக்ஷுக்களை எல்லாம் ஒற்றர்கள் என்று நீங்கள் பிடித்து சிறைப்படுத்தியதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை நாகநந்தி பிக்ஷுவையும் ஒற்றர் என்று சந்தேகித்து சிறைப்படுத்தி விட்டீர்களோ என்னவோ? மேற்குறித்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கையில் சிவகாமியின் கண்கள் கரகோஷம் செய்து ஆரவாரித்துக் கொண்டிருந்த சபையோரின் மலர்ந்த முகங்களை பார்த்த வண்ணம் சுற்றி கொண்டு வந்து மகேந்திர பல்லவரின் உற்சாகம் ததும்பும் முகத்தை பார்த்துவிட்டு அடுத்தாற்போல் வாதாபி சக்கரவர்த்தியின் கிளர்ச்சி கொண்ட முகத்தில் வந்து நின்றன. அவ்விதம் நின்றதும் சிவகாமியின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் படர்ந்து வேதனை செய்து கொண்டிருந்த மாயத்திரை பளிச்சென்று விலகிற்று. நிழலாயிருந்த ஞாபகம் தெளிந்த உருவெடுத்து மனக்கண் முன் வந்து நின்றது. ஆ, அந்த முகம் அப்படியும் இருக்க முடியுமா? இரு மனிதருக்குள் அத்தகைய முகவொற்றுமை சாத்தியமா? அல்லது இருவரும் ஒருவர்தானா? மகேந்திர சக்கரவர்த்தி பலவித மாறுவேஷங்கள் போட்டுக்கொண்டு திரிவதுண்டு அல்லவா? அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவாக தென்னாட்டில் உலவிக் கொண்டிருந்தாரா? இத்தகைய எண்ணங்களினால் சிவகாமியின் உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கும் போது மகேந்திர பல்லவர் நடனத்தை முடித்துவிடலாம் என்று ஆயனருக்கு சமிஞ்ஞை செய்தார். நடனக்கலையின் தெய்வமும் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தெய்வமுமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி தில்லைப்பதியில் ஆடிய ஆனந்த நடனத்தை வர்ணிக்கும் பாடலோடும் அதற்குரிய நடன அபிநயத்துடனும் அன்றைய நடன வினிகை முடிவுற்றது. இம்மாதிரி ஒரு நடனம் இதற்கு முன்னாலும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை என்று அம்மகா சபையில் கூடியிருந்த ரசிகர்கள் ஏகமனதாக அபிப்பிராயப்பட்டார்கள். மகேந்திர பல்லவர் மீண்டும் சமிங்கை செய்ததின் பேரில் ஆயனரும் சிவகாமியும் இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனங்களுக்கு அருகே சென்று வணங்கி நின்றார்கள். மகேந்திர பல்லவர், ஆயனரே,
முன்னொரு தடவை இதே இடத்தில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்த போது இடையிலே தடைப்பட்டதல்லவா? அந்த தடைக்கு காரணமான வாதாபி சக்கரவர்த்தியே இங்கு இன்று வீற்றிருந்து உமது குமாரியின் அற்புத நடனத்தை பார்த்து கழித்தார் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, அம்மா சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தி உன்னுடைய நடன கலைத்திறமையில் ஒரேடியாக மயங்கி போய்விட்டார். உன்னையும் உன் தகப்பனாரையும் தம்முடன் வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார். உனக்கு போக சம்மதமா என்று வினவினார். சிவகாமி கோபத்தினால் தன்னடக்கத்தை இழந்து, பிரபு, இந்த ஏழை பெண் இந்த தேசத்தில் இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றாள். இம்மொழிகள் ஆயனருக்கும் இன்னும் பக்கத்தில் நின்றவர்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் அளித்தன. ஆனால் மகேந்திர பல்லவரின் முகத்தில் மட்டும் புன்னகைதான் தவழ்ந்தது. அவர் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாஸ்ரயா, பார்த்தீர்களா? சாட்டையினால் அடித்து நடனமாடச் சொல்லும் நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்புவார்களா என்றார். அப்போது புலிகேசியின் முகம் கருத்ததையும் அவருடைய கண்களில் கனல் எழுந்ததையும் கவனிக்காமல் மகேந்திரர், அம்மா சிவகாமி, உன்னை நாட்டை விட்டு துரத்த நான் விரும்பவில்லை. இந்த நகரத்தை விட்டு உங்களை போகச் சொல்லவே எனக்கு இஷ்டமில்லை. ஆயனரே, இன்று இவ்வளவு அற்புதமாக நடனமாடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்க வேண்டும். அதுவரை சில தினங்கள் நீங்கள் நகரிலேயே இருக்க வேண்டும். கமலியின் வீட்டில் போய் இருங்கள். கமலியும் சிவகாமியை பார்க்க ஆவலாயிருக்கிறாள். நான் பின்னர் வந்து உங்களுடன் சாவகாசமாக பேசுகிறேன் என்றார். அன்பர்களே, இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.